ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போயும் நம்ம கேரளாவில் தாங்க இருக்கோம். கேரளாவில் அடுத்த வீடு பக்கம் வந்துட்டோம். அடுத்த வீடு என்ன வீடு? மாப்பிள்ளை வீடு. வாங்க மாப்பிள்ளை வீடை போய் பார்ப்போமா? மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டோம். கோழிக்கோடு கேரளா மாப்பிள்ளை வீடு. வாவ், சரியா? வாங்க அப்படியே உள்ளே போகலாம். வெளியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல, ஜிலு ஜிலுன்னு சூப்பராக இருக்குங்க. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். அலை தண்ணி சத்தம் கேட்குது. உள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குங்க. அலை தண்ணி அலை சத்தம் இருக்குல்ல, அந்த மாதிரி சத்தம் இருக்குது. அப்படியே உள்ளே அதெல்லாம் ஆத்தாடியோ. இங்கே பாருங்கள், கடலில் இருக்கிற விதவிதமான மீன்கள். இங்கே பாருங்கள், நண்டு, ராட்சச நண்டு, பயங்கரமான நண்டுகள் இருக்கிறது, நத்தை இருக்கிறது. கடலில் என்னென்ன இருக்குது யாருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா? நம்மளுக்கு தெரிஞ்ச எறா, மீன், நண்டு, அதுதான். அங்கே பிறகு எத்தனை விதமாக இருக்குன்னு. இங்கே கிளி கத்திக்கிட்டே இருக்கு. உள்ளார என்னன்னு பார்ப்போம். உள்ளே ஏதோ குருவியெல்லாம் கத்திர சத்தம் இருக்குது. மாடிப்படி மேலே போட்டு இருக்காங்க. கீழே கயிறு கட்டியிருக்காங்க, போகக்கூடாதுன்னு. நம்ம போகக்கூடாது. அப்படியே வந்தெல்லாம் இங்கே பாருங்கள், கடலுக்குள்ளே, கடல் தண்ணிக்குள்ளே இத்தனை விதமான சங்கு சோவிகள்லாம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சா? அடே அப்பா, சங்கு, சோவி, நத்தை, கடல் புத்து, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சிற்பி பாருங்க, எத்தனை விதமாக இருக்குது. எத்தனை விதம், எத்தனை வகை இருக்குதுங்களா? கடல் தண்ணிக்குள்ளே இருக்கிற பூரா இங்கே வச்சுருக்காங்க. ஓகேவா? இதை பார்த்தாச்சு. இது வந்த பாதை. டிவி தான், எல்லா பக்கமும் டிவி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எயிட் டைம் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். போட்டில் போகிற மாதிரி சூப்பராக பாருங்க, செம இல்லை? அப்படியே இந்த பக்கம் போனால் டிவி தான் எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படியே வந்தோம்னா எல்லா பக்கமும் டிவி தான். ஓகேவா? இந்த ரூமில் ஒன்று பார்க்குற அளவுக்கு இல்லை, காட்டுற அளவுக்கு இல்லை, அதெல்லாம் காட்ட முடியாது. அப்படியே இந்த பக்கம் வந்துடுங்க. அப்படியே அடுத்து ஒவ்வொரு இடத்தையும் தொடச்சி சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்க, அதான் மெயின்டெனன்ஸ். வாவ், ஐயோ, இது என்னன்னு எனக்கு தெரியலையே. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எதாவது தெரியுதா? மேலே பாருங்க, என்னமோ தொங்கோட்டிருக்காங்க அந்த இடத்துல. சிலந்தி கூடு கட்டும்ல, அந்த மாதிரி வச்சுருக்காங்கங்க. அப்புறம் வலை, மீனவர்கள் பின்னுற வலை, நெட்டு வலை, அந்த மீன் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்கள நூல், அந்த நூல், மீனை வந்து தூண்டில் போட்டு இழுக்கிற நூல். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்று எப்படிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இவர் இருக்கார். வாவ், சூப்பராக இருக்கார். அப்படியே வெளியில் வந்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு பின்பக்கம் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு விதமாக சூப்பராக இருக்குது. கோழிக்கூடு கேரளா மாப்பிள்ளை வீடாங்க. செடி, தோட்டம், தரவு எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க. பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குங்க. உண்மையிலே அவ்வளோ ரசனையோடு இருக்குது எல்லாமே. காலையில் வந்தோம்னு வச்சுக்க, சாயந்தரம் காலைல 9 மணி டு 6 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வந்துடணும். செவ்வாய்க்கிழமை மட்டும் எப்போதுமே கிடையாதுங்க. வீடியோ பார்க்கணும்னு சொல்லிங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் கிணறு, பூட்டை கட்டுப்பட்ட கிணறு, கேரளா கிணறு, வாலிபத்தியில் குடம் எல்லாம். அப்படியே இப்படி வந்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் சைடில் கிச்சன் நினைக்கிறேன், கிச்சன் தான். சுடுதண்ணி போடுறதுக்காக தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க, சுடுதண்ணி போடுறதுக்கு. இந்த பக்கத்து பாருங்கள், கறி அடுப்புக்கு, குளிர் காயறதுக்கு, கறி அடுப்பு போடுறதுக்கு, கறி அடுப்பு போட்டுட்டு இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. கறி அடுப்பு. ஓகேவா? கறி அடுப்பு. அங்கே ஒரு கேரளா வீடு இருக்குது, அதை அடுத்து பார்க்கலாம். அது யார் வீட்டு வீடு கேரளாவில். ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிச்சிச்சுங்க.